காலை வணக்கங்கள் மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினம் 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2021ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியிலும் நெஸ்டமோல்ட்டையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நாள் தொடங்க உற்சாகமான நெஸ்டமோல்ட்டோடு இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதியில் நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகளை பார்க்கலாம். காலை பொழுதில் தினக்குரல், வலம்புரி, உதயன் மற்றும் காலைக்கதிர் ஆகிய பத்திரிகைகள் நம்மிடையே இருக்கிறது. ஈழநாடு பத்திரிகை இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலிருந்து இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். அநேகமாக இன்றைய செய்தித்தாள்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய 70% செய்திகள் என்பது கோவிட் தொற்று காரணமாக நாடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இப்போதைய சவால் நிலை குறித்துத்தான் மிக அதிகமான செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அது தவிர நேற்று சீன பாதுகாப்பு அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். அது குறித்த செய்திகளும் பரவலாக இடம்பெற்றிருக்கிறது இந்த காலை பொழுதில். தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய முற்பக்க பிரதான செய்தி, கொரோனா ஆபத்து உச்சம். நேற்று 1452 பேருக்கு தொற்று. இலங்கையில் முன்னர் ஒருபோதும் பதிவாகாத அளவாக நேற்று 1452 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது. அத்துடன் இரண்டாவது நாளாக நேற்று 1000க்கும் மேற்பட்ட தொற்று நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஏற்கனவே நாடு முழுவதும் அவசர சிகிச்சை பிரிவுகள் நிரம்பியுள்ள நிலையில் ஒரு நாள் தொற்று நோயாளர்கள் தொகை 1500 வரை அதிகரித்துள்ளமை பாரிய அச்சுறுத்தலாகும் என அச்சம் வெளியிடப்படுகிறது. அதன் தொடர்ச்சி இரண்டாம் பக்கத்தில், தற்சமயம் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலை மற்றும் சிகிச்சை நிலையங்களில் கிட்டத்தட்ட 9000 கொரோனா நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தொடர்ந்து நோயாளர் தொகை அதிகரித்தால் மருத்துவமனைகள் பராமரிப்பு திறனை இழந்துவிடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் முதலில் கண்டறியப்பட்ட P117 வேகமாக பரவக்கூடிய வைரஸ் இலங்கையில் தற்போது பரவி வரும் நிலையில் நாடு ஆபத்தில் உள்ளதாக சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் எச்சரிக்கின்றனர். நாட்டை குறைந்தது 2 வாரங்களாவது முற்றாக முடக்க வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை சார்ந்த பல தரப்புகள் வலியுறுத்தி வருகின்றன. எனினும் நாட்டை முடக்கப் போவதில்லை என அரசாங்கம் தொடர்ந்து கூறி வருகிறது. தமிழ் சிங்கள புத்தாண்டு விடுமுறையின் பின்னர் தொற்று தொடர்ந்து அதிகரித்து வரும் பகுதிகள் பகுதியளவில் முடக்கப்பட்டுள்ளன. அத்துடன் அத்தியாவசிய ஊழியர்களை மட்டுமே பயன்படுத்தி செயல்பட அரசு நிறுவனங்களில் அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கையாக நாடு முழுவதும் பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளன. இலங்கையில் கொரோனா தொற்று தீவிரமாகி வரும் நிலையில் அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய இலங்கை தொடர்பாக பயண ஆலோசனைகளை புதுப்பித்து தமது நாட்டு பிரஜைகளை எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இலங்கையில் நேற்று மேலும் 6 பேரின் கொரோனா மரணங்கள் சுகாதார அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ளன. இவற்றுடன் நாட்டில் பதிவான மொத்த கொரோனா மரணங்கள் 661ஆக உயர்வடைந்துள்ளது. அருகிலேயே சிறிய ஒரு புகைப்படத்துடன் அபாய எச்சரிக்கை, மேலும் 6 கொரோனா மரணங்களும் பதிவு என்ற ஒரு செய்தியை ஒரு எச்சரிக்கை படத்தை தாங்கி வெளியிட்டிருக்கிறது. எதற்கும் தயாராக இருங்கள் என்கிறார் இராணுவ தளபதி. அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்க கோருகிறார். தற்போதைய கொரோனா தொற்று நிலைமையை கருத்தில் கொண்டு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படும் பிரதேசங்கள் முடக்கப்படலாம் எனவும், இதனால் மக்கள் தமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்வது அவசியமாகும் என்றும் கோவிட் தடுப்பு செயலணியின் தலைவர் பிரதானி இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் மக்களை பீதியடைய செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் முகம் கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் இராணுவ தளபதி இதன்போது தெரிவித்திருந்தார். இதேவேளை முடக்கப்படும் பிரதேசங்கள் கோவிட் தொற்று பரவல் நிலைமையை அடிப்படையாக கொண்டே தீர்மானிக்கப்படும் என்றும், இதனால் மக்கள் சுகாதார ஒழுங்கு விதிகளை பின்பற்றி தொற்று பரவலை தடுக்கும் வகையில் நடந்து கொள்வது அவசியமாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். இதேவேளை தொற்றால் பாதிக்கப்படும் அனைவருக்கும் சிகிச்சை அளிக்க தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும், மருத்துவமனைகளில் கட்டில்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவும், நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதற்கு ஏற்றாற்போல் கோவிட் சிகிச்சை நிலையங்களை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இராணுவ தளபதி கூறுகிறார். இலங்கைக்குள் புகுந்தது பிரிட்டன் வைரஸே. இலங்கையில் தற்போது பரவும் கோவிட் வைரஸானது பிரிட்டனில் பரவும் வைரஸ் தான் என்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் ஒவ்வாமை, நிற்பிடனம் மற்றும் உயிரணு தொடர்பான கற்கை பிரிவின் பிரதானியான கலாநிதி சந்திம ஜீவ சுந்தர தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது பரவும் வைரஸ் தொடர்பாக ஆய்வுகளை நடாத்தியதாகவும், இதன்போது கொழும்பு, பொர்லஸ்கமு மற்றும் குருநாகல் உள்ளிட்ட
பிரதேசங்களில் கோவிட் தொற்றுக்கு உள்ளானோரின் மாதிரிகளை பரிசோதனைகளுக்கு உட்படுத்தியதன் மூலம் அது பிரிட்டனில் பரவும் வைரஸ் என்று 100% உறுதிப்படுத்த முடிந்ததாக அவர் தெரிவித்தார். இதன்படி இந்த வைரஸ் P117 என்ற வைரஸ் வகையை சேர்ந்தது என்று கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறுகிறார். இந்த வைரஸ் மற்றைய வைரஸை விடவும் 50% அதிக வேகத்தில் பரவக்கூடியது என்பதுடன் அதிக அளவில் மரணங்களையும் ஏற்படுத்தும் தன்மையை கொண்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அண்மையில் கோவிட் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் இது இந்தியாவில் இருந்து பரவும் வைரஸா அல்லது பிரிட்டனில் இருந்து வந்ததா இல்லையில் எங்கு உருவானதா என்பது குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினத்தில் இந்த வைரஸ் பிரிட்டனில் பரவும் வைரஸே என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பணியிடங்களிலும் முகக்கவசம் கட்டாயம். பணியிடங்களிலும் ஊழியர்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் எனவும் அந்தந்த நிறுவனங்களின் ஊழியர்கள் முகக்கவசங்களை அணிவதை உறுதி செய்வது மேற்பார்வையாளர்களினதும் நிர்வாகத்தினதும் பொறுப்பாகும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். ஊழியர்கள் தொழிலிடங்களுக்கு நுழைவதற்கு முன்பும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாகும். கடை உரிமையாளர்கள் தங்களது ஊழியர்களுக்கு வாடிக்கையாளர்களும் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்ய வேண்டும். கோவிட்-19 சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவது அனைத்து நிறுவனங்களினதும் நிர்வாகத்தினரின் கடமையாகும். முகக்கவசம் அணியாமல் ஊழியர்களையோ அல்லது பொதுமக்களையோ உள்நுழைவதற்கு அனுமதிக்க வேண்டாம். சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி தொழில் இடங்கள் மற்றும் கடைகளுக்கு வரும் அனைவரினது உடல் வெப்பநிலையை கண்காணிப்பதும் அவசியமாகும். நாட்டில் தற்போது அதிகரித்து வரும் கோவிட் தொற்று காரணமாக பொதுமக்கள் வெளியிடங்களிலும் தொழிலிடங்களிலும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலதிக கோவிட் செய்திகள் என்று நாங்கள் பார்த்தால், அவசிய தேவையின்றி வெளியே வர வேண்டாம். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை தினக்குரல் பத்திரிகை முற்பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது. நாடு முழுவதும் முடக்கப்படாவிட்டாலும் தற்போதைய கோவிட்-19 தொற்று நோயை கட்டுப்படுத்தவும் கட்டுப்பாட்டை மீறி செல்லாமல் இருக்கவும் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மிக கடுமையாக அமுல்படுத்துவது அவசியமாகும் என அரசாங்கம் கருதுகிறது. இதனை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட விடயங்களை அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் டாக்டர் பிரசாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் வீடுகளை விட்டு வெளியேறினால் வைரஸ் பரவலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும். தற்போது நாட்டில் வைரஸ் பரவலில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் வைரஸின் பரவலில் வேகமான வளர்ச்சி இல்லையாயினும் நிலைமையினை குறைத்து மதிப்பிட முடியாது. தொற்றாளர்களை இனங்காண்பது அவசியமாகும். நாங்கள் முன்னர் அறிவித்தது போன்று அபாயமிக்க பகுதிகளை வரைபடமாக்க வேண்டும். அவை பற்றி மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஆபத்து பற்றி அறிவித்தால் மக்கள் அவை தொடர்பில் கவனம் செலுத்துவார்கள். அதிதீவிர சிகிச்சை பிரிவின் படுக்கைகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அத்துடன் வேறுபடுத்தியும் இருக்க வேண்டும். தொற்றாளர்களை வேறு நபர்களுடன் இணைக்க முடியாது. அவை தொற்று நோயியல் பிரிவின் பொறுப்பாகும். தற்போது அதிதீவிர சிகிச்சை பிரிவுகள் தமது கொள்ளளவை எட்டவில்லை. இருப்பினும் படுக்கைகளை அதிகரிப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். 3ஆம் திகதி பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படுமா? அடுத்த வாரம் உயர்தர பரீட்சை பெறுபேறுகள். 2020ஆம் ஆண்டு காப்போத்தா உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் எதிர்வரும் 7 நாட்களுக்குள் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளதுடன் பாடசாலைகளை மே 3ஆம் திகதி மீண்டும் திறப்பது தொடர்பில் மே 2ஆம் திகதி கூடி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், கடந்த வருடம் அக்டோபர் 12 முதல் நவம்பர் 6ஆம் திகதி வரை இடம்பெற்ற காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு 3,62,824 மாணவர்கள் தோற்றியிருந்தனர். அதேவேளை இம்முறை ஒரு வருட தாமதத்தை எதிர்கொள்ளாமல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அளவில் புதிய மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்கப்படுவர். தற்போது நாட்டில் நிலவும் கோவிட் நோய் தொற்று காரணமாக பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டிருந்தாலும் மே 10ஆம் திகதி அவை திறக்கப்படும் என நம்புகின்றேன். இருப்பினும் தற்போதைய பல்கலைக்கழக விரிவுரைகளை இணைய வழியாக இடம்பெறுகின்றன. அத்துடன் மார்ச் மாதம் இடம்பெற்ற காப்போத்தா சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் எதிர்வரும் ஜூன் மாதத்துக்குள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே கோவிட் தொற்று பரவல் காலப்பகுதியில் மீண்டும் பாடசாலைகளை திறப்பது தொடர்பில் வலய கல்வி பணிப்பாளர்களுடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள கொரோனா தொற்று நிலைமை தொடர்பில் அமைச்சினால் மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்ட சுகாதார வழிகாட்டல்களை அடிப்படையாக கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மீண்டும் பாடசாலைகள் மே 3ஆம் திகதி திறப்பது தொடர்பில் மே 2ஆம் திகதி கூடி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார்.
இவற்றுக்கும் அப்பால் நேற்றைய தினம் இலங்கையில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட செய்தி சீனாவின் சீன பாதுகாப்பு அமைச்சரின் இலங்கை வருகை. சீனாவின் தொடர்ச்சியான ஆதரவை எதிர்பார்க்கிறோம். சீன பாதுகாப்பு அமைச்சரிடம் பிரதமர் மஹிந்த தெரிவித்தார். 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வந்துள்ள சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வெய்ஃபெங் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். அலரி மாளிகையில் நேற்று இந்த சந்திப்பு மாலையில் நடைபெற்றது. இதன்போது உங்களை இலங்கைக்கு வரவேற்க கிடைத்தமை தொடர்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தொற்று நிலைமையையும் பொருட்படுத்தாது இலங்கைக்கு விஜயம் செய்வதற்கான உங்களது தீர்மானத்தை நாம் பாராட்டுகின்றோம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தொற்று நிலைமைக்கு மத்தியில் சீனாவின் உயர்மட்ட தூதுக்குழுவினர் பல சந்தர்ப்பங்களில் இலங்கைக்கு விஜயம் செய்தனர். உங்களது இவ்விஜயம் மற்றும் சந்திப்பின் ஊடாக எமது பலமான மற்றும் நட்பு ரீதியிலான இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கிறேன் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளார். முதலில் இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 100வது ஆண்டு நிறைவு மற்றும் அதன் அனைத்து சாதனைகளுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது உண்மையில் ஒரு மிக முக்கியமான விடயமாகும். மேலும் வறுமையை ஒழிப்பதில் சீனா செய்த சாதனைகள் குறித்தும் நான் வாழ்த்துகிறேன். சீன அரசாங்கம் சுமார் 100 மில்லியன் கிராமப்புற மக்களை வறுமையிலிருந்து மீட்டுள்ளது. மறுபுறம் வறுமையை ஒழிக்கும் அமெரிக்காவின் உலகளாவிய நிலையான அபிவிருத்தி இலக்குகளை 10 ஆண்டுகளுக்கு முன்னர் சீனாவிற்கு அடைய முடிந்தது. இது ஒரு பெரிய சாதனையாகும். இந்த தொற்று நோயை தடுப்பதற்கான ஒரே வழி தடுப்பூசி மட்டுமே என்பது தற்போது உலகளாவிய ரீதியில் தெளிவாகியுள்ளது. கோவிட் தொற்று நோய் பரவல் ஆரம்பித்ததில் இருந்து சகல இலங்கையர்களுக்காகவும் சீனா 6 லட்சம் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் மற்றும் சுகாதார பாதுகாப்பு உபகரணங்கள் ஆகியவற்றை தாராளமாக நன்கொடையாக வழங்கியிருந்தமையை நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். இந்த தொற்று நோயை கையாள்வதில் சீன அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஆதரவை எதிர்பார்க்கிறோம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். கடந்த சில வாரங்களில் கோவிட்-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்த போதிலும் நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக தாக்கத்தை கருத்தில் கொண்டு முழு நாட்டையும் முடக்காதிருப்பதற்கு ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் தீர்மானித்துள்ளோம். தொற்று நோய்க்கு பின்னைய நிலைமைக்கு முகம் கொடுப்பதற்கு இன்னும் பலவற்றை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். உலகளாவிய ரீதியில் இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதே தற்போதைய எமது முன்னுரிமையாக உள்ளது. அவ்வாறான முதலீட்டாளர்களின் இலங்கை மீதான நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கு உங்களது ஆதரவை நான் எதிர்பார்க்கிறேன் என்றும் பிரதமர் நேற்று சீன பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடும் போது தெரிவித்திருந்தார். அதேபோல சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி கோட்டா சந்திப்பு 2 நாட்களுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள சீன பாதுகாப்பு அமைச்சர் வெய்ஃபெங் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடினார். நேற்று புதன்கிழமை முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலகத்திற்கு வருகை தந்த சீன பாதுகாப்பு அமைச்சரை ஜனாதிபதியின் செயலாளர் பி ஜெயசுந்தரம் மற்றும் வெளிவிவகார செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே ஆகியோர் வரவேற்றனர். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல், பொருளாதார மற்றும் கலாச்சார ரீதியிலான உறவுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளன. ஜனாதிபதிக்கும் தனக்கும் இடையிலான இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தை மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருந்ததாக சீன பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் இந்த விஜயத்தின் மூலம் பலமடைந்திருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வெய்ஃபெங் தனது வருகையை நினைவு கூறும் வகையில் ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள விசேட விருந்தினருக்கான நினைவு புத்தகத்தில் கைச்சாத்திட்டிருந்தார். இதன்போது இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்ஹாங், சீன மக்கள் இராணுவத்தின் ஒன்றிணைந்த பணிக்குழாம் திணைக்களத்தின் தலைவரும் சர்வதேச விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் ஷா ஓ யங்மிங், மேஜர் ஜெனரல் சீகோவை உள்ளிட்ட சிரேஷ்ட பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இவைதான் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய முற்பக்க பிரதான செய்திகள். தொடர்ந்து ஏனைய பத்திரிகைகளையும் பார்ப்போம். அதற்கு முதல் ஒரு வர்த்தக விளம்பர இடைவேளை. மறுபடியும் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக ஈழநாடு பத்திரிகை கிடைக்கப்பெற்றிருக்கிறது. வடக்கின் முதல் நாளிதழ் 1959 வெளியாகக்கூடிய ஈழநாடு பத்திரிகையினுடைய இன்றைய 29ஆம் திகதி 4ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டின் வியாழக்கிழமை செய்திகளை பார்க்கலாம். நாடு தழுவிய முடக்க நிலை நடைமுறைப்படுத்தப்படாது, பிரதமர் மஹிந்த ராஜபக்சே உத்தரவாதம். பாடசாலைகள் மீளத்திறத்தல் ஞாயிறன்று தீர்மானிக்கப்படும். இருநாட்டு உறவுகள் மேலும் பலமடையும். ஜனாதிபதியுடனான சந்திப்பை அடுத்து சீன பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. 1451 பேருக்கு தொற்று என்ற ஒரு தனி செய்தியொன்று. அரச வங்கிகளின் 47 கிளைகள் மூடப்பட்டுள்ளன. விமான நிலையங்களை மூட எந்த தீர்மானமும் இல்லை, அமைச்சர் பிரசன்ன தெரிவிப்பு. கொரோனாவால் மேலும் 6 உயிரிழப்புகள் பதிவு. 660 தாண்டியது எண்ணிக்கை.
நிலை மாறிய வைரஸில் இருந்து சிறுவர்களை பாதுகாக்க அனைவரும் அதிக அவதானம் செலுத்த வேண்டும். அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வையுங்கள். மேலும் சில பகுதிகள் முடக்கப்படலாம். இராணுவ தளபதி எச்சரிக்கை. இதில் நாடு தழுவிய முடக்க நிலை நடைமுறைப்படுத்தப்படாது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சே உத்தரவாதம். சமீப வாரங்களாக இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற போதும் நாடு தழுவிய முடக்க நிலையை நடைமுறைப்படுத்தாதிருக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நாடு தழுவிய முடக்க நிலையை நடைமுறைப்படுத்தாதிருப்பதற்கு அத்தகைய முடக்க நிலைகள் பொருளாதாரத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் செலுத்தும் தாக்கங்களே காரணம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நேற்று முன்தினம் வருகை தந்த சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வே ஃபங்கிற்கு நேற்று பிற்பகல் இடம்பெற்ற பேச்சின் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். கொரோனாவுக்கு பிந்திய பொருளாதார மீட்பு நடவடிக்கை விடயத்தில் இன்னமும் பல விடயங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளன என்பது குறித்து நீங்களும் உடன்படுவீர்கள் என நம்புகின்றேன். உலகெங்கிலும் இருந்து முதலீடுகளை ஈர்த்துக் கொள்வதே எமது முன்னுரிமைக்குரிய விடயங்களாக காணப்படுகிறது. இலங்கையில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீள கட்டியெழுப்புவதற்கு உங்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றேன் என பிரதமர் சீன பாதுகாப்பு அமைச்சருடனான கலந்துரையாடலின் போது தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று நோய்க்கு மத்தியிலும் உயர்மட்ட சீன அதிகாரி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டமையை பிரதமர் வெகுவாக பாராட்டியிருந்தார். நேற்று காலை சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியமையும் குறிப்பிடத்தக்கது. இருநாட்டு உறவுகள் மேலும் பலமடையும். ஜனாதிபதியுடனான சந்திப்பை அடுத்து சீன பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். சீனா இலங்கை நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் என்பது விஜயத்தின் மூலமும் ஜனாதிபதி கோட்டாபயவுடன் இடம்பெற்ற சந்திப்பு மூலமும் மேலும் பலமடைந்துள்ளன என்று 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள பாதுகாப்பு அமைச்சர் வே ஃபெங் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று சந்தித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி அலுவலகத்துக்கு வருகை தந்த சீன பாதுகாப்பு அமைச்சரை ஜனாதிபதியின் செயலாளர் பி ஜெயசுந்தரம் மற்றும் வெளிவகார செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே ஆகியோர் வரவேற்றனர். ஜனாதிபதிக்கும் தனக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருந்ததாக சீன பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதேபோன்று 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் எனது விஜயத்தின் மூலமும் ஜனாதிபதி கோட்டாபயவுடன் இடம்பெற்ற சந்திப்பு மூலமும் பலமடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வே ஃபிங் தனது வருகையை நினைவு கூறும் வகையில் விசேட விருந்தினருக்கான நினைவு புத்தகத்தில் கைச்சாத்திட்டார். இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் ஹாங், சீன மக்கள் இராணுவத்தின் ஒன்றிணைந்த பணிக்குழாம் திணைக்களத்தின் தலைவரும் சர்வதேச விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் ஷாவோ யங்மிங், மேஜர் ஜெனரல் சீகோவை உள்ளிட்ட சிரேஷ்ட பிரதிநிதிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். பாடசாலைகள் மீளத்திறத்தல் ஞாயிறன்று தீர்மானிக்கப்படும். கொரோனா அச்சம் காரணமாக மூடப்பட்டுள்ள பாடசாலைகளை மீண்டும் திறப்பது குறித்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தீர்மானிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்திருந்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இதன்படி நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகள் எதிர்வரும் 30ஆம் திகதி வரை மூடப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் 2ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியிருந்தார். இலங்கையில் கடந்த சில தினங்களாக வேகமாக பரவி வருகின்ற கொரோனா வைரஸ் காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகள், முன்பள்ளிகள் மற்றும் அறநெறி பாடசாலைகள் அனைத்துக்கும் எதிர்வரும் 30ஆம் திகதி வரை விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மே 10ஆம் திகதி முதல் பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க முடியும் என்றும் கல்வி அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இளநாடு பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளில் ஒன்றாக கொரோனா தடுப்பு கூட்டு ஒத்துழைப்பு பிராந்திய மாநாட்டில் இலங்கை இணைவு என்ற ஒரு செய்தி. கொரோனாவுக்கு பிரதிபலிப்பது தொடர்பில் சீனா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு அமைச்சர்களுடனான கூட்டு மாநாட்டில் வெளிநாட்டு அமைச்சர் தினேஷ் குணவர்தன பங்கேற்றார். கொரோனாவுக்கான பிரதிபலிப்பு சார்ந்த ஒத்துழைப்பை பலப்படுத்துதல் மற்றும் தொற்றுநோய்க்கு பின்னைய பொருளாதார மீட்சியை உருவாக்குதல் மற்றும் தொற்றுநோயின் அண்மைய அதிகரிப்பு மத்தியிலான வறுமை ஒழிப்பு ஆகியன தொடர்பில் இக்கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது. குறித்த மாநாட்டில் தினேஷ் தெரிவிக்கையில் கொரோனாவுக்கு திறம்பட பிரதிபலிப்பதற்கான ஒத்துழைப்பின் முக்கியமான தேவையை அடிக்கோட்டில் காட்டினார். பொருளாதார மீட்சி மற்றும் கிராமப்புற வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதில் தேசிய முன்னுரிமைகளை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கு நாடுகளுக்கு உதவும் வகையில் கொரோனா தொற்று நோயால் முன்வைக்கப்படும் சவால்களை எதிர்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் ஐநா மற்றும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் வழிகாட்டுதலின் கீழ் தேவைகளுடைய நாடுகளுக்கு முக்கியமான மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகள் நிலையாகவும் சமமான அளவிலும்
கிடைப்பதனை பராமரிப்பதற்கு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் தெரிவித்தார். இயற்கை மற்றும் ஏனைய பேரழிவுகளின் போது அவசர தேவைகளை வழங்குதல், தொழில்நுட்பம் மற்றும் ஏனைய கருவிகளின் பயன்பாடு, கிராமப்புற பொருளாதாரங்களில் வறுமை ஒழிப்புக்கான தளங்கள் போன்றன தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கான ஒரு செயல்முறை மைய விடயமாக அமைதல் வேண்டும் எனவும் பங்கேற்பாளர்கள் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்தில் மேலும் 12 பேருக்கு கொரோனா. யாழ்ப்பாணத்தில் 12 பேருக்கும், வவுனியாவில் ஒருவருக்கும் என வடக்கு மாகாணத்தில் மேலும் 13 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று நேற்று புதன்கிழமை உறுதிப்படுத்தப்பட்டது என மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை, யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட ஆய்வுக்கூடங்களில் 660 பேரின் மாதிரிகள் நேற்று பரிசோதனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன் போதே 13 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. இதில் சண்டிலிப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 3 யாழ்ப்பாணம் மாநகரம் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 2 கரவெட்டி வேலணை மற்றும் கோப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் தலா 1 என சுய தனிமைப்படுத்தலில் இருந்த 8 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டது. யாழ் போதனா வைத்தியசாலை நோயாளர் விடுதியில் சிகிச்சை பெற்ற 1 வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 1 என 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலை கைதிகள் 2 தொற்று கண்டறியப்பட்டது. வவுனியா செட்டிக்குளம் பிரதேச வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்ற 1 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது என்றும் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார். கொரோனாவால் மேலும் 6 உயிரிழப்புகள் பதிவு. 660 தாண்டியது எண்ணிக்கை. கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 6 உயிரிழப்புகள் உறுதி செய்யப்பட்ட நிலையில் இலங்கையில் கொரோனாவால் ஏற்பட்ட மொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 661 உயர்வடைந்தது என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனிடையே நாட்டில் நேற்றைய தினம் 988 புதிய கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இலங்கையில் பதிவான மொத்த கொரோனா நோயாளர்களது எண்ணிக்கை 1,04,000 கடந்தது. இந்நிலையில் நேற்று கொரோனா தொற்றுக்குள்ளான 227 நோயாளர்கள் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளை விட்டு வெளியேறிய நிலையில் குணமடைந்தவர்களின் மொத்த தொகை 95,083 உயர்வடைகிறது. தற்சமயம் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலை மற்றும் சிகிச்சை நிலையங்களில் 8,737 கொரோனா நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே நேரம் கொரோனா தொற்று சந்தேகத்தில் 1,041 பேர் வைத்திய கண்காணிப்பில் உள்ளனர். விமான நிலையங்களை மூட எந்த தீர்மானமும் இல்லை. அமைச்சர் பிரசன்ன தெரிவிப்பு. புதிய கொரோனா தொற்று வகைகள் கண்டறியப்பட்ட போதிலும் இலங்கையின் விமான நிலையங்களை மூட அரசாங்கம் எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்த செய்தி. எனினும் புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தரும்போது பாதுகாப்பு செயல்முறைகள் பின்பற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கம்பஹாவில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய கொரோனா தொற்று வகைகள் நாட்டில் அடையாளம் காணப்பட்ட போதிலும் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராகி வருகிறது. சுகாதார அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இது தொடர்பான மேலதிக முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நிலைமாறிய வைரஸில் இருந்து சிறுவர்களை பாதுகாக்க அனைவரும் அதிக அவதானம் செலுத்த வேண்டும். நாட்டில் தற்போது இனங்காணப்பட்டுள்ள நிலைமாறிய வைரஸ் சிறுவர்களை அதிக அளவில் பாதிப்பதாக எந்த தரவுகளும் பதிவாகவில்லை. எவ்வாறிருப்பினும் இதன் தாக்கத்தில் இருந்து சிறுவர்களை பாதுகாப்பதிலும் அனைவரும் அதிக அவதானம் செலுத்த வேண்டும். அரச வங்கிகளின் 47 கிளைகள் மூடப்பட்டன. நாடு முழுவதும் உள்ள இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி ஆகியவற்றின் 47 கிளைகள் நேற்று அதிரடியாக மூடப்பட்டன. கரோனா தொற்றையடுத்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் உள்ள இலங்கை வங்கியின் 23 கிளைகளும் நேற்று பகல் அதிரடியாக மூடப்பட்டுள்ளன. வங்கியின் ஊழியர்கள் பலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்தே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. புத்தாண்டு விடுமுறையை தொடர்ந்து இலங்கை வங்கியின் தலைமையகத்தில் 50 பேர் உட்பட 70க்கும் அதிகமானவர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இதனை விட மக்கள் வங்கியின் 17 கிளைகளும் தேசிய சேமிப்பு வங்கியின் 7 கிளைகளும் மூடப்பட்டுள்ளன.
அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வையுங்கள், மேலும் சில பகுதிகள் முடக்கப்படலாம் என்ற இராணுவ தளபதியினுடைய எச்சரிக்கை. பொதுமக்களை அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்து வைத்திருக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ள இராணுவ தளபதி சவேந்திர சில்வா. அதிகளவு நோயாளர்கள் இனங்காணப்படும் இடங்காணப்படும் பகுதிகள் கண்டுபிடிக்கப்படும் பகுதிகள் முடக்கப்படலாம் என தெரிவித்துள்ளார். பல நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்து வைத்துக்கொண்டு தயாராக இருப்பது சிறந்தது என தெரிவித்துள்ள இராணுவ தளபதி. எனினும் எதிர்வரும் நாட்களில் கண்டுபிடிக்கப்பட உள்ள நோயாளிகளின் எண்ணிக்கையே இதனை தீர்மானிக்கும் எனவும் தெரிவித்திருந்தார். நாங்கள் மக்களை மிரட்ட வேண்டிய அவசியமோ அல்லது உண்மையை மறைக்க வேண்டிய தேவையோ இல்லை என தெரிவித்துள்ள அவர், கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் சிகிச்சை நிலையங்களை அதிகரிக்க இராணுவம் தயாராக உள்ளதாக தெரிவித்திருந்தார். மருத்துவமனைகளிற்கு தேவைப்பட்டால் மேலும் 1000 கட்டில்களை வழங்க தயாராக உள்ளோம் என சுகாதாரத்துறையினருக்கு தெரிவித்திருக்கின்றோம். நாங்கள் என்ன சவால்களை எதிர்கொண்டாலும் நாங்கள் தோற்கும் தேசம் இல்லை, ஒரு தேசமாக நாங்கள் மீண்டெழுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நோயாளிகளுக்கு தேவையான ஆக்சிஜன் நிலவரம் குறித்து 12 மணித்தியாலங்களுக்கு ஒருமுறை சுகாதார சேவைகள் பணிப்பாளரை நான் தொடர்பு கொள்கின்றேன். ஆக்சிஜன் விநியோக நிறுவனங்களின் ஆக்சிஜன் போதுமான அளவு இருப்பதாக தெரிவிக்கின்றன எனவும் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவை தவிர ஈழநாட்டினுடைய உட்பக்க சில செய்திகளையும் பார்க்கலாம். இந்த அண்மையில் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி சில ஆலயங்களில் நடந்த தேர் திருவிழாவுக்கு விழாக்கால நிகழ்வுகளை அடுத்து சில ஆலயங்களினுடைய நிர்வாகிகள், தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்து தான் இன்றைய தினம் அலசுவது ராஜதந்திரி வெளியாகி இருக்கிறது. சஜித் பிரேமதாசவின் நகர்வுகள் குறித்து ஆசிரியர் தலையங்கம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் கொரோனாவின் தாக்கம் வேதனை அளிக்கிறது. தமிழ் அரசு கட்சி தலைவர் மாவை சேனாதிராஜா, தொற்றிலிருந்து இலங்கையை பாதுகாக்க உதவிய இந்தியாவின் தற்போதைய நிலை வேதனை அளிக்கிறது. அங்கு நிலைமை விரைவில் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சோவண்ணா சேனாதிராஜா தெரிவித்தார் என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இவை தவிர இன்னும் முக்கியமான பல செய்திகளை சுமந்து கொண்டு தமிழக செய்திகள், உலக செய்திகள் என்று தாங்கி ஈழநாடு பத்திரிகை வெளியாகி இருக்கிறது. வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம். தலைப்புச் செய்திகளை பொறுத்தவரைக்கும் இலங்கையில் கொரோனா உக்கிரம், நாட்டில் நேற்று 1466 பேருக்கு பிளஸ் என்று ஒரு அடையாளம் இடப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்று உறுதி. மேலும் 6 பேரும் உயிரிழப்பு. அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்யுங்கள், எந்த நேரத்திலும் நாடு முடக்கப்படலாம், இராணுவ தளபதி சவேந்திர சில்வா. மாதங்களில் 240 கிலோ கஞ்சா தீயிட்டு அழிப்பு. சட்டவிரோதமாக இந்தியாவில் இருந்து மன்னாருக்கு வந்தவருக்கு கொரோனா. கரவெட்டியில் எரிந்த நிலையில் சடலம் மீட்பு. வடக்கில் கொரோனா நிலைமை, ஆளுநர் தலைமையில் இன்று விசேட கூட்டம். வடக்கில் கொரோனா உச்சமடையலாம், வெளியில் செல்வதை தவிருங்கள், வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் கேதீஸ்வரன். யாழ்ப்பாணத்தில் மேலும் 12 பேருக்கு கொரோனா. இந்தியாவில் கொரோனா அகோரம், கொத்து கொத்தாய் மடியும் மக்கள். இலங்கை சீன உறவு மேலும் வலுப்பெறும். ஜனாதிபதியை சந்தித்த பின் சீன அமைச்சர் ஃபெங். நாட்டை உடனடியாக முடக்குங்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கோரிக்கை. மூடப்பட்டுள்ள பாடசாலைகளை மீண்டும் திறப்பது குறித்து ஞாயிறன்று தீர்மானிக்கப்படும். இவை வலம்புரி பத்திரிகையினுடைய முற்பக்க தலைப்புச் செய்திகள். குறிப்பாக வடக்கில் கொரோனா உச்சமடையலாம், வெளியில் செல்வதை தவிருங்கள், வடக்கு சுகாதார பணிப்பாளர் கேதீஸ்வரன். வடமாகாணத்தில் கொரோனா கட்டுப்பாட்டில் இருந்தாலும் புத்தாண்டு தினத்திற்கு பின்னர் கொரோனா பரவல் தீவிரமடைந்துள்ளது. இலங்கை முழுவதும் நேற்றும் 1000க்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். ஆகவே வடமாகாணத்திலும் இது போன்ற பரவல் அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாக வடமாகாண சுகாதார பணிப்பாளர் தெரிவித்தார். இருப்பினும் மக்களின் பயணங்களில் எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை. ஆகவே மக்களின் பயணங்கள் தடையின்றி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எந்த நேரத்திலும் வடமாகாணத்தில் கொரோனா பரவல் அதிகரிக்கலாம் வாய்ப்புகள் உள்ளன. எனவே பொதுமக்கள் அனாவசியமாக வீட்டை விட்டு வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் தற்போது தனியார் கல்வி நிலையங்கள், பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் என்பன மூடப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் இயலுமானவரை வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கின் கொரோனா நிலைமை, ஆளுநர் தலைமையில் இன்று விசேட கூட்டம். வடக்கு மாகாண தற்போதைய கொரோனா நிலைமை தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற உள்ளது.
இன்று காலை 10 மணிக்கு இது நடைபெறவுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் சார்ல்ஸ் தலைமையில் இடம்பெறவுள்ள குறித்த விசேட கூட்டத்தில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், சுகாதார அமைச்சின் செயலாளர், போதனா வைத்தியசாலை பணிப்பாளர், மாவட்ட அரச அதிபர்கள், சுகாதார பிரிவினர்கள், முப்படையினர் கலந்து கொள்ள உள்ளார்கள். இன்றைய கூட்டத்தில் வடக்கு மாகாணத்தின் தற்போதுள்ள கொரோனா நிலைமை தொடர்பில் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக இந்தியாவிலிருந்து மன்னாருக்கு வந்தவருக்கு கொரோனா. மற்றும் கரவெட்டியில் எரிந்த நிலையில் சடலம் மீட்பு என்ற ஒரு செய்தி. எரிந்த நிலையில் சடலம் ஒன்றை நெல்லியடி போலீசார் மீட்டுள்ளனர். அப்பகுதியில் சிறிய உணவகம் ஒன்றை நடத்தி வரும் 62 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவரே எரிந்த நிலையில் சடலமாக இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவில் கொரோனா அகோரம், கொத்து கொத்தாய் மடியும் மக்கள். இந்தியாவில் நாளுக்கு நாள் கோவிட் வைரஸ் பரவல் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதனால் கோவிட் வைரஸின் 2வது அலையால் கொடூரமாக பாதிக்கப்பட்ட நாடாக இந்தியா மாறியுள்ளது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 3293 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்தியா முழுவதும் கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை இப்போது 2,187 அதிகரித்துள்ளது. ஆக்சிஜன் பற்றாக்குறை, நோயாளிகளுக்கு வைத்தியசாலைகளில் படுக்கைகள் மற்றும் பிற மருத்துவப் பொருட்கள் பற்றாக்குறை காரணமாக நாளாந்த கோவிட் உயிரிழப்புகள் முதன்முறையாக செவ்வாய்க்கிழமை அதிக அளவில் இடம்பெற்றுள்ளது. கடந்த 7 நாட்களாக இந்தியாவில் நாளாந்தம் 3 லட்சத்துக்கும் அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். மாதகளில் 240 கிலோ கஞ்சா தீயிட்டு அழிப்பு. யாழ்ப்பாணம் மாதகள் கடற்பரப்பை அண்மித்த சில்லாலை பகுதியில் 240 கிலோகிராம் கேரள கஞ்சா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடற்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சில்லாலையில் தேடுதல் மேற்கொண்ட போது கவனிப்பாரற்று காணப்பட்ட பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 240 கிலோ கஞ்சா காணப்பட்டதை அவதானித்த கடற்படையினர் அதனை நேற்று காலை மீட்டனர். சம்பவம் தொடர்பாக இளவாலை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிக்கையிட்டதை அடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் நேற்று மாலை கைப்பற்றப்பட்ட 240 கிலோ கேரள கஞ்சா யாவும் கொரோனா அச்சம் காரணமாக கடற்படையினரால் தீயிட்டு அளிக்கப்பட்டன. இவைதான் வலம்புரி பத்திரிகை இந்த காலை பொழுதில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள். இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன, பார்க்கலாம். அதற்கு முதல் ஒரு இடைவேளை. உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்த சில செய்திகளோடு புதிய செய்திகளை உள்ளடக்கியதாக வெளிவந்திருக்கிறது இன்றைய உதயன் பத்திரிகை. அடுத்த வாரமும் பாடசாலைகள் மூடப்படுமா, ஞாயிறன்று முடிவு என்கிறார் பீரிஸ். கொரோனா அபாய நிலை, வெசாக் ஏற்பாடுகள் நைனாதீவில் தீவிரம். கொரோனா பெருந்தொற்றுக்கு அதிதீவிர சிகிச்சைக்காக 3 கட்டில்களே வடக்கில் உள்ளன என்ற ஒரு செய்தி. நாட்டின் பல பகுதிகள் எந்நேரமும் முடங்கலாம், அத்தியாவசிய பொருட்களை சேமியுங்கள், மக்களிடம் இராணுவ தளபதி வேண்டுகோள். வடக்கில் மேலும் 13 தொற்றாளர்கள். இலங்கையில் நேற்று மட்டும் 1466 பேருக்கு கொரோனா. பயனுள்ள பேச்சு, கோட்டாவுடனான சந்திப்பின் பின்னர் சீன பாதுகாப்பு அமைச்சர். கரவெட்டி பிரதேச சபையில் தீக்குளிக்க முயன்ற பெண்ணால் பரபரப்பு. யாழ் நகரில் குடும்பத் தலைவர் மீது கொலைவெறி தாக்குதல். பிரிட்டன் வைரஸின் பாதிப்பு வடக்கில் இதுவரை இல்லை, மருத்துவர் சந்திம ஜீவந்திர தெரிவிப்பு. ஒவ்வொரு செய்தியாக பார்க்கலாம். ஏனைய பத்திரிகைகளை பார்க்காத செய்திகளை முதலில் பார்த்துவிட்டு, கொரோனா அபாய நிலை, வெசாக் ஏற்பாடுகள் நைனாதீவில் தீவிரம். தேசிய வெசாக் கொண்டாட்டம் இம்முறை நைனாதீவில் இடம்பெறவுள்ளது. அதற்கான ஏற்பாட்டு கூட்டம் நைனாதீவு ரஜமஹா விகாரையில் நேற்று முன்தினம் நடைபெற்றுள்ளது. நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் மே மாதம் 31ஆம் தேதி வரையில் நிகழ்வுகள் மற்றும் கொண்டாட்டங்களுக்கு மட்டுப்பாடுகள் விதித்து சுகாதார அமைச்சு சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தது. அதேவேளை ஆலய தேர் திருவிழாவில் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டனர் என தெரிவித்த ஆலய நிர்வாகிகள் கைதாகி போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறானது ஒரு சூழலில் எதிர்வரும் மே மாதம் இறுதி வாரத்தில் தேசிய வெசாக் கொண்டாட்டத்தை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி சார்ல்ஸ் மற்றும் மாவட்ட செயலாளர் க மகேசன் ஆகியோர்
ஆகியோரின் பங்கேற்புடன் ரஜமகா விகாரையில் நேற்று முன்தினம் ஏற்பாட்டு கூட்டம் நடைபெற்றுள்ளது. கொரோனா பெருந்தொற்று அதிதீவிர சிகிச்சைக்காக 3 கட்டில்களை வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலேயே கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான அதிதீவிர சிகிச்சை பிரிவு காணப்படுகிறது எனவும் அதில் 3 கட்டில்கள் மாத்திரமே உள்ளன எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. தெற்கில் உள்ள மருத்துவமனைகளின் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளின் தெற்கில் உள்ள மருத்துவமனைகளின் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளின் கட்டில்கள் ஏறத்தாழ நிரம்பிய நிலையிலேயே காணப்படுகின்றன. வடக்கு மாகாணத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை வழங்குவதற்கு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை மாத்திரமே உள்ளது. அந்த மருத்துவமனையிலும் 3 கட்டில்கள் மாத்திரமே உள்ளன. தற்போது ஒரு நோயாளி சிகிச்சை பெற்று வருகின்றார். இதேவேளை ஆக்சிஜன் சிலிண்டருக்கு யாழ்ப்பாணத்திலோ வடக்கு மாகாணத்திலோ தட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்று சுகாதாரத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கரவெட்டி பிரதேச சபையில் தீக்குளிக்க முயன்ற பெண்ணால் பரபரப்பு. கரவெட்டி பிரதேச சபை வளாகத்தில் பெண்ணொருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லியடி சந்தைக்கு அண்மையாக தாம் நடத்தி வந்த பழக்கடை பிரதேச சபையினரால் அகற்றப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே குறித்த பெண் தீக்குளிக்க முயன்றிருந்தார் என்று தெரிய வருகிறது. நெல்லியடி சந்தைக்குள் வியாபாரத்தில் ஈடுபடும் வியாபாரிகள் சந்தைக்கு அண்மையாக நடத்தப்படும் பழக்கடைகளை அகற்றுமாறு வலியுறுத்தி வந்தனர். மேற்படி கடைகளால் தமது வியாபாரம் பாதிக்கப்படுகிறது என்றும் இதனால் சந்தைக்கான குத்தகை தொகையை வழங்க முடியாது என்றும் சந்தை வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். கடந்த சில வருடங்களாக இந்த பிரச்சனை நீடித்து வருகிறது. இந்நிலையில் கரவெட்டி பிரதேச சபை தவிசாளர் ஐங்கரன் சந்தையில் இருந்து 500 மீட்டர் எல்லைக்குள் பழக்கடைகளையோ மரக்கறி கடைகளையோ நடத்த முடியாது என்று சட்ட ஏற்பாட்டை சுட்டிக்காட்டி மேற்படி கடைகளை அகற்றுமாறு பணித்திருந்தார். எனினும் அவை அகற்றப்படாததை அடுத்து போலீஸ் பாதுகாப்புடன் நேற்று அகற்றப்பட்டன. இதையடுத்து மேற்படி பெண் தமக்கு நீதி வேண்டி தீக்குளிக்க முயன்றார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ் நகரில் குடும்பத் தலைவர் மீது கொலைவெறி தாக்குதல். யாழ்ப்பாண நகர்ப்பகுதியில் வெள்ளாந்தெருவில் குடும்பத் தலைவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் வீட்டில் இருந்த உடைமைகளும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன. இராணுவ புலனாய்வு பிரிவினரை தாக்குதலை நடத்தினர் என வீட்டார் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த தாக்குதல் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் முறைப்பாடு பதிவு செய்யவில்லை என்று தெரிவித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய கிளையிலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது. வீட்டின் ஒழுங்கையில் மதுபோதையில் இருவர் நின்றிருந்தனர். அவர்கள் தகாத வார்த்தைகளை பிரயோகித்தனர் என தெரிவித்து வீதியால் சென்ற இருவர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதன்போது தாக்குதலை தீர்த்து வைக்க அங்கு சென்றேன் எனவும் தாக்குதல் நடத்தியவர்களை நீங்கள் யார் என்று கேட்டேன் எனவும் வீடு புகுந்து தாக்குதலுக்கு இலக்காகிய குடும்பத் தலைவர் தெரிவித்துள்ளார். அவர்கள் தாங்கள் புலனாய்வு பிரிவினர் என்று தெரிவித்து அடையாள அட்டையை எடுத்து காண்பித்தனர். அதனை நான் படம் எடுத்தேன். அவர்களது மோட்டார் சைக்கிளையும் படம் எடுத்திருந்தேன். இந்த நிலையில் அன்றைய தினம் இரவு 7 மணி அளவில் 7-8 மோட்டார் சைக்கிளில் வந்து 15-20 பேர் என் மீது தாக்குதல் நடத்தினர். எனது கைபேசி எங்கே என்று கேட்டனர். நான் கொடுக்க மறுத்த போது அதனை பறித்து எடுத்து சென்றனர். எனது சங்கிலியையும் பறித்து சென்றனர். வீட்டிலிருந்த பொருட்களால் போத்தல்களால் என் மீது மிக கடுமையாக தாக்குதல் நடத்தினர் என்று குடும்பத் தலைவர் குறிப்பிட்டார். தாக்குதல் நடைபெற்ற உடனேயே யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்கின்றேன். அவர்கள் காலையில் மறுநாள் திங்கட்கிழமை முறைப்பாடு பதிவு செய்ய வருகிறோம் என தெரிவித்தனர் என்று தாக்குதலுக்கு உள்ளானவரின் மனைவி தெரிவித்திருந்தார். மறுநாள் காலையில் சிவில் உடையில் வந்த போலீசார் வீட்டில் பொருட்கள் உடைந்திருந்ததையும் படம் எடுத்தனர் என்றும் அதன் பின்னர் அந்த பொருட்களை வாங்கி தந்தால் போதுமானது என்ற கோணத்திலேயே கதைத்தனர் எனவும் முறைப்பாடை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவரது மனைவி குறிப்பிட்டார். இந்த விடயங்கள் தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் நேற்று முன்தினம் அவர் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை ஆரம்பித்துள்ள பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் ஆகியோருக்கு விளக்கம் கோரி கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். பிரிட்டன் வைரஸின் பாதிப்பு வடக்கில் இதுவரை இல்லை. இலங்கையில் தற்போது பரவி வரும் புதிய வகை கொரோனா வைரஸானது பிரிட்டனில் பரவி வரும் P117 வைரஸ் என்பது 100% உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
என்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் பிரிவின் பணிப்பாளர் மருத்துவர் சந்திம ஜீவந்திர நேற்று தெரிவித்திருந்தார். இலங்கையில் தற்போது பரவி வரும் புதிய வகை கொரோனா வைரஸானது பிரிட்டனில் பரவி வரும் P117 வைரஸ் என்பது 100% உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் இலங்கையில் 3 இடங்களில் மாத்திரம் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளது. வீரியமான இந்த வைரஸின் தாக்கம் வடக்கு மாகாணத்தில் இன்னமும் கண்டறியப்படவில்லை. கொழும்பு, பொர்லஸ்கமுவ மற்றும் குருநாகல் ஆகிய பகுதிகளில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா வைரஸ் தொற்றாளர்களிடமிருந்து பெறப்பட்ட 43 மாதிரிகளை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையிலேயே பிரிட்டன் வைரஸ் என்பது உறுதியாகியது. இலங்கையில் தற்போது பரவும் புதிய வகையான கொரோனா வைரஸ் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் நிலவின. இது இந்தியாவில் பரவும் வைரஸா அல்லது இலங்கையில் உருமாறியதொன்றா என்றெல்லாம் ஊகங்கள் வெளியிடப்பட்டது. எனினும் பிரிட்டனில் பரவும் P117 வைரஸ் என்பது நேற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதேவேளை பிரிட்டனில் இவ்வகையான வைரஸே பேரழிவை ஏற்படுத்தியதுடன் சமூகத்திலும் அசுர வேகத்தில் பரவியது. இதன் மூலம் இளையோரும் பாதிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி தொடர்ந்து காலைக்கதிர் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். அது காலைக்கதிர் பத்திரிகையிலும் அதே செய்திதான் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. இலங்கையில் பரவுவது பிரிட்டன் வைரஸை பரிசோதனையில் உறுதிப்படுத்தல், பாதிப்பு உச்சம் எனவும் தெரிவிப்பு. மாவட்ட பிரதேச செயலர்கள் இனிமேல் பௌத்த அலுவல்கள் ஆணையரும் கூட என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இலங்கையை வதைக்கும் கொரோனா, ஒரே நாளில் 1466 பேருக்கு தொற்று, சிகிச்சை நிலையங்களில் நிரம்பி வழியும் நோயாளர்கள், எந்த சந்தர்ப்பத்திலும் நாட்டை முழுமையாக முடக்க மாட்டோம், பிரதமர் மஹிந்த தெரிவிப்பு. அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைப்பது அவசியம், மக்களிடம் இராணுவ தளபதி வேண்டுகோள். யாழில் மேலும் 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இந்தியாவிலிருந்து தப்பி வருவோரை மடக்க கடற்படை தீவிர கண்காணிப்பு, இலங்கை மீனவர்கள் தொடர்பிலும் கெடுபிடி. விமான நிலையத்தை உடனே மூட முடியாது, அமைச்சர் பிரசன்ன கூறுகிறார். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக மன்னார் வந்த ஒருவருக்கு கொரோனா, மஹிந்த திறந்துள்ள கதவின் ஊடாக எம்முடன் இணைந்து கொள்ளுங்கள், அரசின் அதிருப்தியாளர்களுக்கு சஜித் அழைப்பு என்ற செய்தி. மாவட்ட பிரதேச செயலர்கள் இனிமேல் பௌத்த அலுவல்கள் ஆணையரும் கூட. இலங்கையின் மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்களுக்கு பௌத்த அலுவல்கள் ஆணையாளர் பதவி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. 2021 ஆண்டு 3ஆம் மாதம் 19ஆம் திகதிய உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் அமைச்சரவை பத்திரத்தின்படி 2021-2-23ஆம் திகதிய அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் இந்த நியமனம் மாவட்ட செயலாளர்களுக்கும் பிரதேச செயலாளர்களுக்கும் எழுத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அறிவுறுத்தலுக்கு அமைய மாவட்ட செயலாளர்களை பௌத்த அலுவல்கள் மேலதிக ஆணையாளர் நாயகம் எனவும், பிரதேச செயலாளர்கள் பௌத்த அலுவல்கள் ஆணையாளர் எனவும் பதவி பெயர்கள் குறிப்பிடப்பட்டு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதத்துடன் அமைச்சரவை தீர்மானத்தின் பிரதியும் இணைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து தப்பி வருவோரை மடக்க கடற்படை தீவிர கண்காணிப்பு, இலங்கை மீனவர்கள் தொடர்பிலும் கெடுபிடி. இந்தியாவில் கொரோனா தொற்று மோசமடைந்திருப்பதால் அதற்கு அஞ்சி அங்கிருந்து ஆட்கள் இலங்கைக்குள் ஊடுருவலாம் என கருதப்படுகிறது. அதை தடுக்கும் நோக்கில் இலங்கை கடற்படையினர் தமது கடலோர கண்காணிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். இலங்கை கடற்படையின் இந்த கெடுபிடிகளால் இலங்கை மீனவர்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கு மீனவர்கள் அசௌகரியங்களை எதிர்கொள்ள வேண்டி நேர்ந்திருக்கின்றது என விசனம் தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் பேசாலை மீனவர்கள் கடற்படையினரிடம் பதிவு செய்தே இனி கடலிற்குள் செல்ல முடியும் என கடற்படையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இதற்கமைய பேசாலையில் தற்போது 215 ட்ரோலர் படகுகளும் 355 பிற படகுகளும் உள்ளன. அதே நேரம் இதன் அருகே உள்ள கிராமமான கட்டாஸ்பத்திரி கிராமத்தில் 285 படகுகள் உள்ளன. அவர்கள் தொடர்பான நடவடிக்கைகள், பதிவுகள் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய ஏற்பாடுகள் தொடர்பாக இன்று மன்னாரில் விசேட கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் கடற்படை அதிகாரிகள் ஆகியோர் அழைக்கப்பட்டுள்ளனர். இந்த ஏற்பாடுகளுக்கு அமைய இனிவரும் நாட்களில் இப்பகுதி மீனவர்கள் கடலுக்குள் செல்ல கடற்படையினரிடம் பதிவுகளை மேற்கொண்டு அனுமதி பெறுவதோடு அவர்கள் கடலுக்குள் இறங்கும் போதும் கடலிலிருந்து திரும்பும் போதும் பரிசோதனைகளும் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஏற்கனவே தஞ்சம் புகுந்து வசிக்கும் வடக்கு கிழக்கை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் அங்கு மோசமாக பரவி வரும் கொரோனாவுக்கு அஞ்சி கடல் வழியாக இங்கு மீளவும் தப்பி ஓடி வர முயலலாம் என கருதப்படுகிறது. அத்தொகையோர் மூலம் அங்கு ஏற்கனவே திரிபடைந்த பரவி வரும் கொரோனா வைரஸ் இங்கும் பரவலாம் என்று அச்சத்திலேயே கடற்படையின் கரையோர கண்காணிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.
இதேவேளை இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக மன்னார் வந்த ஒருவருக்கு கொரோனா. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக தலைமன்னாருக்கு வந்தபோது கைது செய்யப்பட்ட 4வரில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஏ ஸ்டான்லி டிமெல் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் கொரோனா தொற்று அபாயத்திலிருந்து மக்களை பாதுகாப்பது தொடர்பான விசேட ஆலோசனை கூட்டம் நேற்று புதன்கிழமை மாலை 4 மணி அளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இத்தகவலை அவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக முறையில் கடல் மார்க்கமாக தலைமன்னார் பகுதிக்கு வந்த 4 நபர்களை கடற்படையினர் கைது செய்தனர். அவர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொண்ட போது அவர்களில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது இந்திய மீனவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி வருகின்றனர் என தகவல்கள் கிடைக்கின்றன என்று குறித்த கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கு உரிய ஆலோசனைகளையும் விழிப்புணர்வையும் வழங்க முடிவு செய்துள்ளோம். மீனவர்களின் கிராமங்களுக்கு சென்று கொரோனா தொற்று தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்குவதுடன் இந்தியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள மிக பாரதூரமான சூழல் பற்றி அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது குறித்தும் அந்த தொற்று எமது மாவட்டத்தில் ஊடாக இலங்கைக்குள் நுழையாத வகையில் தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. எனவே பொதுமக்கள் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள சுகாதார நடைமுறைகளை உரிய முறையில் பின்பற்ற வேண்டும் என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டான்லி டிமெல் தெரிவித்திருந்தார். மஹிந்த திறந்துள்ள கதவின் ஊடாக எம்முடன் இணைந்து கொள்ளுங்கள், அரசின் அதிருப்தியாளர்களுக்கு சஜித் அழைப்பு என்ற செய்தி. மஹிந்த ராஜபக்ஷ திறந்துள்ள கதவை பயன்படுத்தி அரசின் அதிருப்தியாளர்கள் ஆளும் கூட்டணியில் இருந்து வெளியேறி எம்முடன் இணைந்து கொள்ளுங்கள், விரைவில் மலரும் எமது ஜனநாயக ஆட்சியில் பங்காளிகளாகுங்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசின் திட்டங்களை அரசுக்குள் இருந்து விமர்சிப்பவர்கள் அரசியலிருந்து தாராளமாக வெளியேறலாம், கதவு திறந்துதான் உள்ளது என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது காரசாரமாக தெரிவித்திருந்தார். பிரதமர் மஹிந்தவின் இந்த கருத்து தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து துரைக்கும் போதே சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு கூறியிருந்தார். அரசின் உள்வீட்டு பிரச்சினை இன்று பூகம்பமாகி வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பிரதமர் மஹிந்தவின் இந்த கருத்துக்களில் இருந்து அரசின் குழப்பங்கள் சந்திக்கு வந்துள்ளன. தனக்கு கீழ் இருக்கின்ற அமைச்சர்களையும் பங்காளி கட்சி தலைவர்களையும் கட்டுப்படுத்த முடியாத பிரதமர் இந்த நாட்டை எப்படி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லப் போகின்றார்? அரசு ஆட்டம் காண தொடங்கியுள்ள இந்த சூழலில்தான் பிரதமரின் சீற்றமான கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. அரசு தலைமை ஒழுங்கான பாதையில் பயணித்திருந்தால் அதற்கு முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்க சந்தர்ப்பம் இருந்திருக்காது. பிரதமர் மஹிந்த திறந்துள்ள கதவை பயன்படுத்தி வெளியேற விரும்புபவர்கள் எம்முடன் கைகோர்க்கலாம். நாட்டு மக்கள் விரும்புகின்ற சர்வதேசம் திரும்பி பார்க்கின்ற நாட்டை பொருளாதார ரீதியில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய பலமிக்க ஜனநாயக ஆட்சியை நிறுவ நாம் தயாராக இருக்கின்றோம். அது விரைவில் மலரும் என்று நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. எனவே அரசில் உள்ள அதிருப்தியாளர்களுக்கு எதிர்க்கட்சியில் உள்ள உறுப்பினர்களுக்கும் பலமிக்க ஆட்சியை நிறுவ நான் அழைப்பு விடுக்கிறேன் என்றும் தெரிவித்திருந்தார். இது தவிர காலைக்கதிர் பத்திரிகையினுடைய ஏனைய செய்திகளை பொறுத்தவரைக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாட்டை முழுமையாக முடக்க மாட்டோம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்தார் என்ற அந்த செய்தி. இலங்கையில் கடந்த சில நாட்களாக கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை வழமைக்கு மாறாக அதிகரித்துள்ள போதிலும் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூகத்துக்கு ஏற்படும் பாதிப்பை கருத்தில் கொண்டு எந்த சந்தர்ப்பத்திலும் நாட்டை முழுமையாக முடக்காதிருக்க அரசு தீர்மானித்துள்ளது என்று நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். நாட்டில் எதிர்வரும் நாட்களில் அதிக கொரோனா வைரஸ் தொற்று பதிவாகும் பிரதேசங்கள் எந்த நேரத்திலும் தனிமைப்படுத்தலாம். எனவே மக்கள் பல நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைப்பது அவசியம் என்று இராணுவ தளபதி தெரிவித்தார் என்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கிறது. இவைதான் இன்றைய தினம் வடக்கிலிருந்து வெளிவரக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளும் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும். உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ள எமது டான் செய்திகள் அலைவரிசையை பாருங்கள்.